நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் மற்றும் 3 திமுகவினர் இன்று வேட்புமனு தாக்கல். அதிமுக சார்பில் களம் காணும் 2 வேட்பாளர்களும் இன்று மனு தாக்கல் செய்வதாக கட்சி தலைமை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. MBBS, VDS படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். திமுக ஆட்சியில் 3000 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அற்பர்களே கதறுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுகவை போராட்டம் நடத்த விடாமல் ஒடுக்குகிறது தமிழ்நாடு அரசு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தைலாபுரத்தில் மகளுடன் சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய மகன் அன்புமணி தலைவர் பதவியை வழங்க வலியுறுத்தியதாக தகவல். பதவியை தர ராமதாஸ் மறுப்பு. கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற அறிவுறுத்தியதாக தகவல். தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியை தொடர்ந்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. பாஜகவுக்காக ராமதாஸை சந்திக்கவில்லை என குருமூர்த்தி விளக்கம். நான் பிஜேபிக்காக வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தேன். இடதுசாரி அரசியலால் எழுச்சி பெற்ற பாமக வலதுசாரி அரசியலுக்கு சென்றுவிட்டது. ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர். ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது. தாவேக கல்வி விருது விழாவில் பெண்கள் நடந்து கொண்ட விதம் குறித்து விமர்சித்து விவகாரம். தனது கருத்து சரியில்லை என்றால் விஜய் நேரடியாக பேச வேண்டுமே தவிர கட்சியினரை விட்டு பேச வைப்பது அழகல்ல என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் காட்டம். நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது. திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது, வீடியோ போட வைப்பது, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது, இது எல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல. இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். சென்னை IITயில் இடம் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி என பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. இந்த வெற்றிக்கெலாம் காரணம்னா சாருங்க தான். ஃபிசிக்ஸ் சார், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்களே இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் இந்த வெற்றி அளவுக்கு. மாணவியின் சாதனைக்கு சல்யூட் என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு. உயர்கல்வியிலும் சிறக்க வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் நேற்று 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இன்று சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. பெங்களூருவில் RCB வெற்றி விழாவில் 11 பேர் பலியானது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட 5 பேர் சஸ்பெண்ட். ஓய்வு பெற்ற நீதிபதி குன்கா தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து முதல்வர் சித்தராமையா அதிரடி. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த தேவியின் உடல் சொந்த ஊர் வந்தது. உடலை பார்த்து உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசன் உள்நோக்கத்துடன் பேசவில்லை. கமலின் பேச்சுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கூட்டணியில் உள்ள அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆதரவு. பீகார் சென்ற திருத்தணியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் உடலை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்த போலீஸ்.
திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உடலை பார்த்து கண்ணீர் விட்ட உறவினர்கள். காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைக்கும் மசோதா விவகாரத்தில் அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் இடையே பகிரங்க மோதல். தனது ஆதரவு இல்லாதிருந்தால் அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோற்றிருப்பார் என மஸ்க் பரபரப்பு கருத்து. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் மற்றும் 3 திமுகவினர் இன்று வேட்புமனு தாக்கல். அதிமுக சார்பில் களம் காணும் 2 வேட்பாளர்களும் இன்று மனு தாக்கல் செய்வதாக கட்சி தலைமை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. MBBS, VDS படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். திமுக ஆட்சியில் 3000 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அற்பர்களே கதறுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுகவை போராட்டம் நடத்த விடாமல் ஒடுக்குகிறது தமிழ்நாடு அரசு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தைலாபுரத்தில் மகளுடன் சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய மகன் அன்புமணி தலைவர் பதவியை வழங்க வலியுறுத்தியதாக தகவல். பதவியை தர ராமதாஸ் மறுப்பு. கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற அறிவுறுத்தியதாக தகவல். தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியை தொடர்ந்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. பாஜகவுக்காக ராமதாஸை சந்திக்கவில்லை என குருமூர்த்தி விளக்கம். நான் பிஜேபிக்காக வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தேன். இடதுசாரி அரசியலால் எழுச்சி பெற்ற பாமக வலதுசாரி அரசியலுக்கு சென்றுவிட்டது. ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர். ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது தாவேக்க கல்வி விருது விழாவில் பெண்கள் நடந்து கொண்ட விதம் குறித்து விமர்சித்து விவகாரம். தனது கருத்து சரியில்லை என்றால் விஜய் நேரடியாக பேச வேண்டுமே தவிர கட்சியினரை விட்டு பேச வைப்பது அழகல்ல என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் காட்டம். நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது. திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது, வீடியோ போட வைப்பது, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது, இது எல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல. இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். சென்னை IITயில் இடம் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி என பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. இந்த வெற்றிக்கெலாம் காரணம்னா சாருங்க தான். ஃபிசிக்ஸ் சார், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்களே இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் இந்த வெற்றி அளவுக்கு. மாணவியின் சாதனைக்கு சல்யூட் என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு. உயர்கல்வியிலும் சிறக்க வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் நேற்று 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இன்று சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. பெங்களூருவில் RCB வெற்றி விழாவில் 11 பேர் பலியானது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட 5 பேர் சஸ்பெண்ட். ஓய்வு பெற்ற நீதிபதி குன்கா தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து முதல்வர் சித்தராமையா அதிரடி. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த தேவியின் உடல் சொந்த ஊர் வந்தது. உடலை பார்த்து உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி.
கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசன் உள்நோக்கத்துடன் பேசவில்லை. கமலின் பேச்சுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கூட்டணியில் உள்ள அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆதரவு. பீகார் சென்ற திருத்தணியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் உடலை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்த போலீஸ். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உடலை பார்த்து கண்ணீர் விட்ட உறவினர்கள். காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைக்கும் மசோதா விவகாரத்தில் அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் இடையே பகிரங்க மோதல். தனது ஆதரவு இல்லாதிருந்தால் அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோற்றிருப்பார் என மஸ்க் பரபரப்பு கருத்து.